கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகினால் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 65 4 வாசிக்கலாமா? உடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். உடைய பரிசுத்த ஆலயமாக உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, உடைய பிரகாரம், ஆலயம், தெரிந்து கொள்ளுதல், வீடு இல்லை, இவ்வளோ விஷயம் அதில் பேசப்பட்டிருக்கு பாருங்களேன். ஒரு வசனத்துக்குள்ளே இவ்வளோ விஷயம் இடைப்பட்டிருக்கு. அப்போ இப்படி பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படி ஆலயத்தை 3 விதமாக யூதர்கள் பிரிக்கிறாங்க. எப்படின்னா, பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், அப்படி 3ஆக பிரிக்கிறாங்க. பிரகாரம்னா அவுட்டர், அங்கே தான் பலியெல்லாம் கொடுக்குற இடமாக இருக்கிறது. பிரகாரம்னா வெளியில் இல்லைங்களா? இப்போ நீங்கள் நார்மலாக நான்லாம் ஹிந்து, அதனால் நான் கோயிலுக்கு போகும்போது வெளியில் பிரகாரத்தை சுற்றி வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிரகாரம் வெளியில் அவுட்டர். அதுக்கப்புறம் பரிசுத்த ஸ்தலம், நின்று அந்த கருவூலத்தை பார்க்கிறது, அந்த கருவறையை பார்க்கிற இடம் தான் அந்த பரிசுத்த ஸ்தலம்னுவாங்க. மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னா அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடம் தான் மகா பரிசுத்த ஸ்தலம் இல்லைங்களா? இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த பிரகாரங்களில் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படி, ஆமேன், அந்த இடத்துல கூட என்னை நீங்கள் வச்சுருக்கிறீங்கல்ல, அது பெரிய பாக்கியங்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் அது விசுவாசிக்கிறீங்கல்ல? கர்த்தர் நம்மை சேர்த்து கொண்டதே பாக்கியம். நான்லாம் சொல்லியிருக்கேன்ப்பா, என்னெல்லாம் கொன்னே போட்டிருக்கணும். ஆனால் பாருங்கள், கர்த்தர் என்னை சேர்த்து கொண்டு இருக்கிறார். ஆமேன். அப்படிப்பட்ட ஒரு விக்கிரக பைத்தியமாக இருந்த என்ன கர்த்தர் அவர் சமூகத்தில் அவருடைய பைத்தியமாக என்னை மாற்றி வைத்திருக்கிறாரு. அதற்காக ஸ்தோத்திரம். இல்லை, அப்படி ஒரு காரியத்தை, அந்த அருவருப்பான காரியத்தை அவர் கண்ணோக்கி பார்த்துருந்தா ஜீவனோடு இருந்திருக்க முடியாதுல்ல. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் மன்னித்து, இன்னும் நிறைய காரியங்கள் செஞ்சுருப்போம்ல, எல்லாவற்றையும் மன்னித்து அவர் பிரகாரங்களில் நம்மை சேர்த்து கொண்டு இருக்கிறார். தெரிந்து, அதாவது வாசமாக இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன், அதிலே ஸ்டாண்டர்டாக இருக்கும்படி அவர் தெரிஞ்சுக்கிட்டு சேர்த்துக்கிட்டார். ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் எத்தனை பெரிய அருமையான காரியம் இல்லை? உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினால் திருப்தியாகும். ஆமென். என்னுடைய பரிசுத்த ஆலயமாகிய வீட்டின் நன்மை, அந்த ஆலயத்திலேருந்து வருகிற நன்மையினாலே நான் திருப்தியாக இருக்கிறேன் அப்படின்னு எத்தனை பேரால் சொல்ல முடியும்? நான் ஆலயத்துக்கு போனதுனால தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன், ஆலயத்தினால தான் நான் திருப்தியாக இருக்கிறேன் சொல்ல முடியுமா? நன்மை நடந்திருக்கு சொல்ல முடியுமா? இந்த நாளில் கர்த்தர் அப்படி தான் உங்களை என்னை எதிர்பார்க்கிறல்ல. ஒரு நாளில் ஆலயத்துக்குள்ளேயே பிரவேசிக்க முடியாத சாமுவேலுடைய குடும்பத்தை, அந்த சந்ததியை, எத்தனை தலைமுறைகளில், கிட்டத்தட்ட 16 தலைமுறைகள் கோராக நிமித்தம் உள்ள வர முடியாது அந்த சந்ததியை பிரகாரத்தில் கொண்டு சேர்த்தது மட்டுமில்லை, பிரகாரத்தில் அவர்களை கொண்டு நிறுத்தினது மாத்திரமில்லை, ஆலயத்தின் நன்மையால். அப்படின்னா கற்பக்கணி இல்லாத மலடியாக இருந்த அன்னாளுக்கு ஆலயத்தில் அழுது நிமித்தம் அவர் கொடுத்த நன்மைன்னா சாமுவேல். ஆமீன். அருமையான ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். ஆமீன். கொடுத்து அந்த பிள்ளையை ஆசீர்வதித்தார். ராஜாக்கள் அபிஷேகம் பண்ண தெரிந்து கொண்டார். இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஆலயத்துக்கு வருவது நிமித்தம், ஆலயத்திலிருந்து புறப்படுகிற நன்மை நிமித்தம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. ஆமென். அல்லேலூயா. அந்த நாள் சங்கீதக்காரன் பிரகாரம் ஆலயம் என்பதை குறித்து நம்மோடு பேசியிருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாளே எங்க கூட பேசியிருக்கிறீங்கப்பா. பிரகாரத்துக்கு வெளியே கூட நிற்க முடியாது, என்ன பிரகாரத்தில் சேர்த்து கொண்டது பெரிய பாக்கியம். அதை விட ஆலயத்துக்குள்ளே சேர்த்துக்கிட்டீங்க. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயும் எங்களை நீங்கள் அனுமதிச்சிருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். அந்த திரைச்சீலை கிழித்து அதை பார்க்கிற, அதற்குள் பிரவேசிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு நீங்கள் தந்திருக்கிறீங்க. அந்த நன்மையினால் எங்களை திருப்தியாக்கிட்டு இருக்கீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே, இதை வாஞ்சித்து இதன் வழியாக கடந்து போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. இதை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you all. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார்.
எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களில் இருக்கும் பலனை புதுப்பித்துக் கொள்ளுகிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைய நாளிலும் அநேகருடைய வாழ்க்கையில் பல சோர்வுகள் வருகிறது. ஆவிக்குரிய சோர்வுகள், உலகத்தின் சோர்வுகள், சரீரத்தின் சோர்வுகள், வாயின் வார்த்தைகளில் சோர்வுகள், மனித எண்ணங்கள், சிந்தனைகள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படிப்பட்டதான சோர்வுகள் தானாகவே வருவதில்லை. அவைகளை நாமாகவே வருந்தி அழைத்துக் கொள்கிறோம். காரணம், நம்முடைய சூழ்நிலைகளில், போராட்டங்களில், துன்பமான நேரங்களில் நம்முடைய சுயத்தை நம்புவதால் சோர்வுக்குள்ளாக்கப்படுகிறோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எந்த சூழ்நிலையிலும் நீ என்னை நோக்கி பார், கூப்பிடு என்று. உன் பலவீனத்தில் என் பலன் போதுமானதாக இருக்கும் என்று வாக்குரைக்கிறார். ஆகவே சூழ்நிலைகளினால் சோர்ந்து போய் பலனற்று காணப்படுவீர்களானால் இன்றைக்கு இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள், பலனடைவீர்கள், பெரிய காரியங்களை செய்வீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம் ஜனத்திற்கு எப்படி பலன் அளித்தார் என்பதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக, விடாய்த்து போனவனை பலப்படுத்தினார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டதை தாவீது அறிந்து அழுகிறதற்கு பலனில்லாது போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதான் என்றும், கர்த்தரின் சமூகத்தில் விண்ணப்பித்து தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டு கர்த்தரிடத்தில் ஆலோசனைகளையும் பெற்று எல்லாவற்றையும் ஒன்றும் குறைபடாமல் இழந்ததை திருப்பிக் கொண்டான் என்றும் வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் இப்படியான சூழ்நிலைகளின் மத்தியில் அநேக இழப்புகள், நஷ்டங்கள், ஏமாற்றங்களில் அழுகிறதற்கு பலனில்லாமல் பலனற்று போய் காணப்படுகிறீர்களா? கர்த்தரின் சமூகத்தில் விசுவாசத்துடன் உங்களின் வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை தெரியப்படுத்துங்கள். மேலும் உங்களை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொள்ளும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து இன்றைக்கு உங்களுக்கு புதிய ஆலோசனைகளை பெற்றும் இழந்ததை இரட்டிப்பாய் திருப்பிக் கொள்ளும்படியாய் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கலாம், விரக்தி அடைந்தவனை பலப்படுத்துகின்றார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே எலியா என்கிற தீர்க்கதரிசி இஸ்ரவேலருக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவர். பராக்கிரமசாலியானவர், பக்தி வைராக்கியம் கொண்டவர். ஆனால் ஏசபேல் என்கிறவள் தன்னை கொல்ல முற்படுகிறாள் என்று அறிந்தவுடன் வனாந்திரத்திற்கு ஓடிப்போய் ஒரு சூறை செடியின் கீழ் தன்னை மறைத்து கொண்டு, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று பலனற்று போய் தன்னை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து தேவனை நோக்கி கதறுகிறார். அப்பொழுது கர்த்தர் எலியாவை பலப்படுத்தும்படி தூதன் மூலமாக அடையும் தண்ணீரும் அருளப்பட்டு 40 நாள் இரவும் பகலும் வெகு தூரம் பிரயாணம் பண்ணும்படியான பலனை பெற்றுக்கொண்டதை வாசித்தருகின்றோம். இன்றைய நாளிலும் உங்களுக்கு நேரிடுகிற சோதனைகளினால் மனம் சோர்ந்து போயும் அதிலிருந்து மீள்வது எப்படி என்று வழிதெரியாதபடி, போதும் ஆண்டவரே, என்னால் இதற்கு மேல் சோதனைகளை, வேதனைகளை சகிக்க முடியாது என்று பலனற்று போய் அவிவிசுவாச வார்த்தைகளினால் உங்களின் ஆசீர்வாதங்களை சூறை செடியின் கீழ் புதைத்துவிட விரும்புகிறவர்களே, இதோ இன்றைக்கு உங்களை பலப்படுத்தும்படி ஆவியானவரின் வார்த்தையும் ஜீவ நீரூற்றாகிய இயேசுவின் பிரசனத்தையும் வாஞ்சித்து வாக்குத்தத்தங்களை விசுவாசிப்பீர்களானால் சூறை செடியின் அனுபவங்களை மாற்றி வெகு தூர பிரயாணமாகிய வெற்றியின் பாதையில் கடந்து செல்லும்படி ஆசீர்வதிப்பார். உங்களை அழைத்தவர், தாயின் வயிற்றிலேயே உருவாக்கியவர் உண்மை உள்ளவர். உங்களை எல்லா மரண கண்ணியிலிருந்தும், ஆபத்துக்களிலிருந்தும், பிரச்சனைகள், போராட்டங்களிலிருந்தும் உங்களை விடுவித்து பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக பார்க்கலாம், விதையை தப்புவித்தவனை பலப்படுத்தினார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, அங்கு இஸ்ரவேலர்கள் விதை விதைத்து அறுவடைக்கு காத்திருக்கும் பொழுது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்திய புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி விளைச்சலை கெடுத்து போடுவர். இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்து காப்பாற்றும்படி கொஞ்ச பலத்தில், தைரியத்தில் சென்றான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனின் கொஞ்ச தைரியத்தையும் வீரத்தையும் பார்த்து, விதையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்க வல்லவன் இஸ்ரவேல் ஜனங்களையும் தப்புவிப்பான் என்று சொல்லி கிதியோனை கர்த்தர் இஸ்ரவேலரை மீட்க தெரிந்து கொண்டு அவனை பலப்படுத்தினார். நான் உன்னோடே இருப்பேன், அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று மீதியானியரை முறியடிக்க பலனை தருகிறதை வாசித்தருகின்றோம். இன்றைக்கும்
உங்களுடைய வாழ்க்கையிலும், பணியிடங்களில், குடும்பத்தில், பொருளாதாரத்தில், சரீரத்தில் காணப்படுகின்ற பலவீனத்தில், வியாதியின் மத்தியில் சத்ரு மீதியானியரை போன்று உங்களுக்கு வரவேண்டியிருக்கிற நன்மைகளை, சுகத்தை, பலத்தை, ஆசிர்வாதத்தை வந்து வந்து கெடுத்து போடுகிறதான சூழ்நிலைகளில் இருந்து விடுவித்து, கர்த்தர் உங்களின் சோர்வினை நீக்கி பலப்படுத்தி சத்துவத்தை கொடுத்து பெரிய வெற்றியை, சமாதானத்தை, சுகத்தை, நல்ல பதிலை தந்து உங்களை ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களில் யாரேனும் இதுவரையில் இயேசுவை அறியாமலும் அவரை விசுவாசியாமலும் உங்களின் சூழ்நிலையின் நிமித்தமாய் பலனற்றும் சோர்ந்து போயும் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு இயேசுவை விசுவாசியுங்கள், உங்களை ஒப்புக்கொடுங்கள். அப்பொழுது நிறைவான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளுகை செய்யும், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆறாம் தேதி ஜூன் மாதம் 2026 சனிக்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. எண்ணாகமம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால், மறுநாள் மோசே சாட்சி கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோன் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழம் போல் இந்த நாட்களிலே பழங்களை கொடுத்தது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே பாருங்கள், இந்த வேத பகுதியிலே பார்க்கிற வேளையிலே அந்த கோலை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே வைத்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே வைத்து அர்ப்பணிப்போமா, இந்த நாட்களிலே இருப்போமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கை இந்த நாட்களிலே துளிர்க்கும் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பார்வையிலே ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் துளிர்த்து இந்த நாட்களிலே பூக்க வேண்டும், துளிர்விட்டு பூ பூத்து பழங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷ புத்தகத்திலே பாருங்கள், யோவான் ஸ்நானன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, தேவன் எதிர்பார்க்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே நாங்கள் கர்த்தருக்காக இந்த நாட்களிலே துளிர்க்க வேண்டும், அதே வேளையிலே கர்த்தருக்காக இந்த நாட்களிலே நாங்கள் பூக்க வேண்டும், அதே வேளையிலே கர்த்தருக்காக அந்த நாட்களிலே நாங்கள் பழங்களை, கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கலாத்தியரின் புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, ஆவியின் கனிகள் என்று சொல்லி வேதத்திலே இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த கனியுள்ள வாழ்க்கை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ளே இந்த நாட்களிலே வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தமாக அந்த நாட்களிலே இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தருக்காக, அவருடைய ராஜ்யத்துக்காக, அவருடைய காரியத்துக்காக அந்த பூமியிலே இந்த நாட்களிலே கனி கொடுப்பீர்களா இருந்தால் தேவன் இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே மகத்துவமான அற்புதங்களை செய்ய தேவன் இந்த நாட்களை காத்திருக்கிறார் என்பதை இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே பார்க்கிற வேளையிலே அவர்களுடைய பேச்சு மனுஷருடைய இருதயத்தை இந்த நாட்களை உடைத்து விடுகிறதை அங்கே பார்க்கிறோம். கனி இல்லாத வாழ்க்கை, கனி இல்லாத செயல்பாடுகள், கனி இல்லாத ஊழியங்கள், கனிகள் இல்லாத ஒவ்வொரு காரியங்களும் தேவனுக்கு பிரியமில்லாதபடி இந்த நாட்களில் செய்து அங்கே அவர்கள் ஏதோ சாதித்து விட்டோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, ஆரோனின் கோல் துளித்தது, அது துளித்தது மட்டுமல்ல, துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஒவ்வொரு கிறிஸ்துவை அறிந்த ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இன்றைக்கு கர்த்தருக்காக கர்த்தருடைய ராஜ்யத்திலே வாதுமை பழங்களை கொடுக்கிறவர்களாய் இந்த நாட்களிலே மாற்றப்பட வேண்டும். அதைத்தான் இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் நம்மை இந்த நாட்களிலே
நம்முடைய வாழ்க்கையை மாற்றி தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் வாதுமை பழங்களை கொடுக்கிறவர்களாய், அதாவது கனி கொடுக்கிறவர்களாய் இந்த நாட்களில் இருப்போமா இருந்தால், கர்த்தருடைய கரம் கூட இருந்து எல்லா பொல்லாப்புகளுக்கும் எல்லா தீங்களுக்கும் நம்மை விலக்கி இந்த நாட்களை பாதுகாக்கும் என்றது இந்த நாட்களில் உறுதியான வார்த்தையாக இருக்கிறது. அதே வேளையிலே ஜெபங்களை கேட்டு தேவன் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே பயங்கரமான அற்புதங்களை இந்த நாட்களில் செய்வார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அதனாலே இன்றைய நாட்களில் இருந்த ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஆண்டவருடைய ராட்சியத்துக்காக, ஆண்டவருக்காக இந்த நாட்களில் நாங்கள் கனிகளை கொடுப்போம் என்று சொல்லி நாங்கள் இந்த நாட்களில் ஒரு தீர்மானம் எடுப்போமா? அன்பு பிள்ளைகளே, அப்படிப்பட்ட தீர்மானத்தை இந்த நாட்களில் எடுப்பீர்களா இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே துளிர் விடுகிறதையும், உங்களுடைய வாழ்க்கையிலே குடும்பத்துக்குள்ளே பூ பூக்குகிறதையும், வாதுமை பழங்களையும் இந்த நாட்களில் நீங்கள் காணக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் இந்த நாட்களிலே தேவனுடைய கரத்தில் இந்த நாட்களிலே நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்கள் ஊடாக உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய வாழ்க்கையிலே திருப்பத்தை கொண்டுருவார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சங்கீதம் 34:8. பிரியமானவர்களே, ஒரு காலத்தில் நீங்கள் வசதி படைத்தவராக இருந்திருக்கலாம். உங்களிடம் நிறைய பணம், ஆசீர்வாதமான வேலை, நல்ல சம்பாதித்திருக்கலாம். ஆனால் இன்று எல்லாம் விழுந்து போன நிலையில் மிகவும் பாடுகளோடு கஷ்டங்களோடு வாழ்கின்றீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ விழுந்து போனாலும் நான் உன்னை தூக்கி எழுப்புவேன். கடந்த காலத்தில் வாழ்ந்ததைப் போலவும் திரும்பவும் உன்னை கட்டி எழுப்புவேன் என்று தலை குனிந்த இடத்தில் உங்கள் தலையை நிமிரச் செய்ய போகின்றார். அவமானப்பட்ட இடத்தில் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக உயர்த்த போகிறார். இழந்து போனதை பற்றி கவலைப்படாதீர்கள், வேதனைப்படாதீர்கள். இழந்ததை விட இரட்டிப்பான நன்மையை இனி பெற போகின்றீர்கள். கொஞ்ச காலம் நீங்கள் பாடு அனுபவித்திருக்கலாம். அந்த பாடுகளை நீக்கி உங்களை தலையை நிமிரச் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பை தர உங்கள் தேவன் காத்திருக்கின்றார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவரை நேசித்து பாருங்கள். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள். ஆசீர்வாதம் மழையால் நனைந்து செழிப்பான வாழ்க்கை வாழ்வீர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.